சமீபத்தில் வெளிவந்த மாரி செல்வராஜ் படம், அந்த படத்தை பற்றின சில கிரிட்டிக். அதாவது என்னடா இவ்வளோ தாமதமாக ஒரு விமர்சனம் வருதுன்னு பார்க்காதீங்க. இது விமர்சனம் இல்லை. ஆக்சுவலாக தமிழில் விமர்சனம்னு சொல்லணும், இங்கிலீஷில் இது கிரிட்டிக். அந்த படம் பார்க்கும்போதே இதில் சில கான்ட்ரவர்ஷியல் மேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஏன்னாக்கா மற்ற எதிர்த்தரப்பு கருத்துக்கள் எல்லாம் வெளியே வர்றதை பொறுத்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலான்ட்டு. பட் என்னுடைய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபட்டது. அவங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அதுக்கு அப்பாற்பட்டது. மாரி செல்வராஜோட இந்த பைசன் படத்தை பற்றி பார்ப்போம். இப்போது மாரி செல்வராஜ் ஆக்சுவலாக ஒரு நல்ல இயக்குனர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் செய்திருக்கிற சில பிழைகள் அல்லது அவருடைய அந்த கண்ணோட்டம் கொஞ்சம் மாறுபட்டிருக்குது. இதற்கு முன்னால் அவர் எடுத்திருந்த பரியேறும் பெருமாள் உண்மையிலேயே இன்றைய சூழலில் என்ன இருக்குங்கிறத தெளிவாக சொன்னார். அதுக்கு அடுத்து வந்த படங்களில் வாழை, அதுவும் நடப்பு சமாச்சாரங்கள் அப்படிங்கிறத படத்தை மாமனிதன், அதுவும் அதே மாதிரி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி அந்த ஜாதி நிலவரங்களில் இருக்கிறத பற்றி பேசியிருந்தார். அதுவும் ஓகே, நல்லா இருந்தது. ஆனால் இந்த பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கபடி பிளேயரை பற்றின கதையை சொல்கிற மாதிரியாகவும் அந்த சூழலில் நடந்த விவகாரங்களை பற்றி பேசுகிறதாகவும் இதில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நழுவிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவர் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்லேருந்து நழுவிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஏன்னாக்கா அந்த பையனுடைய வாழ்க்கையை காட்டுறதை விட அதிகமாக 2 ஜாதி தலைவர்களுடைய போட்டி, சண்டைகள், இதைத்தான் அதிகமாக காட்டுறாரு. பொதுவாக இந்த கொலை செய்கிறவனுங்க எல்லாம் கூலிப்படைங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கருத்தோடு செய்கிறதாகவும் ரொம்ப கவனத்தோடு செய்கிறதாகவும் ஆக்ரோஷமாக செய்கிறதாகவும் தான் இருக்கும். ஆனால் அதை திரைப்படத்தில் காட்டும்போது அதே அளவுக்கு ஒரு வெறித்தனத்தை காமிக்கணுமா? அந்த பஸ்ஸில் அந்த ஆட்டை வெட்டுறதும் அதுக்கப்புறம் அந்த அமீரை கொலை பண்ணுற காட்சியும் ரொம்ப கொடூரமாக அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கொடூரம் மக்களுக்கு காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏற்கனவே கேணத்தனமான காட்சிகளை பார்த்து தான் இன்னைக்கு நிதர்சனத்தில் பார்க்குறோம் அணில் குஞ்சுகள் கூட்டத்தை. மாரி செல்வராஜ் சொல்ல வந்த கருத்தை எங்கேயோ நழுவ விட்டுட்டு அவர் இந்த ஜாதி வன்முறைகளுக்குள்ளே போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதில் இன்னும் ஒரு காட்சி முரண்பாடு என்னன்னாக்கா, முதல்ல அந்த கபடி பிளேயர் பையன் முன்னால் ஒரு கொலை நடக்கும்போது அவன் அப்படியே பயந்து மிரண்டு போகிற மாதிரி பிரமாதமாக எடுத்திருந்தாங்க. அந்த பையனை நல்லா நடிச்சிருந்தாப்புல. ஆனால் பிற்பாடு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் அந்த பையனே அதே அளவுக்கு கொடூரமாக சண்டை போடுற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பையன் அவனோட லுங்கி எப்படி மடித்து கட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறையும் சிரத்தையும் எடுத்துக்கிறாரு. அதே போல் அந்த படத்தினுடைய ஹீரோயின் தலையில் கட்டுற அந்த துணி, அந்த விறகு வெட்டுற வேலை செய்யும்போது தலையில் கட்டுற துணி எப்படி கட்டணும் அப்படிங்கிறது இவரே கட்டி காமிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் அந்த காட்சி அமைப்பில் அவ்வளோ அக்கறை காமிச்ச அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி, அவரை காட்டும்போது ஒரு கோமாளித்தனமாக காமிச்சிருக்காரு. இது தெரிஞ்சே செய்தாரா அல்லது தெரியாமல் செய்தாரா தெரியல. அந்த போலீஸ் அதிகாரி தலையில் பெரட் கேப் போட்டிருக்காரு. அதில் அவருடைய ஐபிஎஸ் பேட்ச் வச்சுருக்காரு. அந்த கேப் போட்டிருக்கிறதும் தப்பு, அந்த பேட்சும் வேறு சைடில் தொங்குது, அது ஒரு தவறு. ரெண்டாவது, அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்மில் இடுப்பு பெல்ட்டு முன்னால் லூஸாக தொங்குது. பர்பஸாகவே அந்த அதிகாரியை ஒரு காமெடி பீஸாகவே காமிக்கணும்னு நினச்சி காமிச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இந்த கொலைவெறி, அருவா, ரத்தம் இதையெல்லாம் விட்டுட்டு நல்ல படமாக எடுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னும் கூட நசுக்கிறது அப்படிங்கிறது சமுதாயத்தில் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுக்கு நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது தான். தயவு செஞ்சு அதை பச்சையாக காட்டுங்க, சிகப்பாக காட்டாதீங்க.